ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம்மேக்கர் லைஃப் ஸ்டைல் விளாக்ஸ். இன்றைக்கி சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ மேக் பண்ணும்போதே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்ன ஹாப்பி அப்படின்னா, எங்கள் வீட்டில் இன்றைக்கி ட்ராகன் பூ பூத்துருக்கு. அந்த ட்ராகன் வந்து பட்டில் இருந்து பூ பூக்கிற வரைக்கும் என்னென்ன ப்ராசஸ் இருக்குதுன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். இந்த பூவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த பூ அழகாக இருக்குது. இந்த பூ நான் என் வாழ்க்கையிலே முறையாக இப்போ தான் பார்க்குறேன். இந்த மாதிரி ட்ராகனில் எப்படி ஒரு பூ இருக்குமான்னு சொல்லிட்டு அதிசயமாக இருக்குது. ஓகே, இந்த ட்ராகன் ஃப்ரூட்டோட வந்து மொட்டு இருக்குல்ல, மொட்டு வச்சு இது பூவாக மாறுறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சுன்னு சொல்லி உங்கள் கூட நான் சொல்கிறேன். அது போக என்னென்ன மெயின்டெனன்ஸ், எப்படி நம்ம செடியை பாதுகாக்கலாம், என்ன உரம் கொடுக்கலாம், என்ன மண் கலவை எல்லாமே சொல்கிறேன் நான். இது வந்து மொட்டு வச்சது வந்தது எனக்கு வந்து 31/8/2025 வச்சது. எனக்கு நல்லா பூத்தது வந்து 17/9/2025 பூத்தது. இதுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறப்போ ரொம்ப ரொம்ப கம்மி. மண் கலவைங்கிறது செம்மண் நீங்கள் நிறைய எடுத்துக்கோங்க. கோகோபீட் நீங்கள் போடுறத விட செம்மண் கலவை அதாவது முழுசாக செம்மண் கலவையில் வளர்கிற ஒரு பிளான்ட்டு தான் இது. இதுக்கு வந்து தண்ணி அப்படிங்கிறது ரொம்ப தேவை கிடையாது. நீங்கள் வாரத்துக்கு ஒரு டைம் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். அது போக வந்து நீங்கள் உரம் எதுவும் கொடுக்கணுமா அப்படின்னா, நான் வந்து இதுக்கு ஸ்பெஷலாக எந்த உரமும் கொடுக்கவே இல்லை. நான் யூஸ்வலாக செடிக்கு என்ன கொடுப்பேன் அப்படின்னா, பஞ்சகாவியமும் மீனமிலமும் ஸ்ப்ரே பண்ணுவேன். அதை தான் அந்த ட்ராகன் செடிக்கும் நான் கொடுத்துருந்தேன். மற்றபடி இதில் எந்த மெயின்டெனன்ஸ் கிடையாது. ஒன்று நீங்கள் என்ன இந்த செடியிலேருந்து ஒன்று நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, பொறுமை. அதாவது சில செடியெலாம் வச்ச உடனே ஒரு 3 மாதம் 4 மாதத்தில் பூ பூத்துரும், காய் காய்ச்சிரும். ஆனால் இந்த ட்ராகன் செடி வந்து மோர் தென் எனக்கு வந்து 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகி தான் இந்த மொட்டையை வச்சுது. ஆக்சுவலாக ஃபஸ்ட் நான் வந்து மொட்டை கவனிக்கவே இல்லை. திடீர்னு 31/8/2025 நான் வந்து செடியை பார்க்கும்போது சின்னதாக ஒரு மொட்டு இருந்தது. எனக்கு வந்து இது மொட்டா இல்லைனா பிரான்ச்சஸோட இதான்னு சொல்லி எனக்கு எப்போவுமே ரொம்ப டவுட் இருக்கும். இதுக்கு முன்னாடி நிறைய டைம் அந்த மாதிரி வந்திருக்கு. நான் வந்து இது வந்து ட்ராகனோட மொட்டுன்னு சொல்லி ஆசையாக இருக்கும்போது அது பிரான்ச்சஸ் மாதிரி வளர்ந்துடும். ஸோ அந்த மாதிரி அன்றைக்கி இருக்கும்போது எனக்கு கன்ஃபியூஷனாக இருந்தது. மறுநாள் பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நான் இப்போ காமிச்சிட்டு பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸில் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டே வந்தது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான் இதில் வந்து ஆரம்பத்தில் 2 மூட்டை நல்லா பெருசாக வந்தது. மீதி அந்த முள்ளில் எல்லாமே ஒரு 4-5 மூட்டை எனக்கு இருந்தது. ஆனால் அந்த 4-5 மூட்டை வரவே இல்லை. எனக்கு 2 மூட்டை தான் பெருசாகிட்டே வந்தது. இப்போ இந்த வீடியோவில் கூட பாருங்கள், 2 மூட்டை இருக்குது. ஆனால் அந்த 2 பூவில் வந்து என்ன அப்படின்னா, ஒன்று வந்து பெருசாகிட்டு ஒன்று சின்னதாக இருந்தது. பாருங்கள், இங்கே பாருங்கள், கீழே இருக்கிற இது வந்து ஆக்சுவலாக மேலே இருக்கிறது தான் எனக்கு ஃபஸ்ட் நல்லா பெருசாக இருந்தது. கீழே உள்ள சின்னதாக தான் இருந்தது. ஆனால் நாள் போக 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 என்ன அப்படின்னா, அந்த கீழே ஃபஸ்ட்டு காமிக்கிற பார்த்திங்களா, இது நல்லா பெருசாகிட்டு அது வந்து சின்னதாகிட்டு அது கொஞ்சம் வாடின மாதிரி ஆகிட்டு. ஸோ எப்படியும் அது பூக்க போகிறது இல்லைன்னு எனக்கு தெரியும். சரி, இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்க்கலாம், என்ன பண்ணுதுன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அதே மாதிரி தாங்க, இது வந்து நல்லா வெயிலில் வைக்கணும். நம்ம நிழலில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக வளராது. இதோட வளர்ச்சி வந்து என்னென்னா, சும்மா அது பேசாமல் வளர்ந்துகிட்டே இருக்கும். நாங்கள் பிரண்டைலாம் வைக்கிறீங்கல்ல, ஸோ எப்படி கொடி மாதிரி போகுது, ஸோ அதே மாதிரி தான் இது போய்கிட்டே இருக்கும். இது வந்து ஒரு கள்ளிச்செடி. தண்ணி இல்லாத இடத்துல வச்சா கூட இது ரொம்ப நல்லா வளரும். இப்போ பாருங்கள், நல்லா அந்த மொட்டு வந்து எவ்வளோ பெருசாகிட்டு அந்த சைடில் உள்ள பூ வந்து எப்படி வந்து நம்ம காஞ்சி போன மாதிரி ஆகிட்டு பார்த்தீங்களா. நான் யோசிச்சுட்டே இருந்தேன், எனக்கு வந்து அந்த ட்ராகன் பூ எப்படி இருக்குன்னு சொல்லி அப்போ நெட்லாம் சர்ச் பண்ணி பார்க்கும்போது இது வந்து பிரம்மகமலம் பூ மாதிரி தான் இது பூக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பிரம்மகமலம் பூ மாதிரி இருக்குன்னு சொல்லி ரொம்ப ஆசையாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொட்டு நல்லா இப்போ பெருசாகிட்டே இருந்தது. அந்த சைடில் ஒரு சின்ன மொட்டு இருந்தது பார்த்தீங்களா, அது எப்படியாவது வளர போகிறது இல்லைன்னு சொல்லி அதை நான் தூரம் போட்டுட்டேன். அப்புறம் இது வந்து 17/9 வந்து ஈவினிங் எடுத்தது. இது நைட்டு ஒரு 6 மணிக்கு எடுத்தது. கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் நைட்டு 10 மணிக்கு போய் பார்க்கும்போது சூப்பராக இருந்ததுங்க. நீங்களே பாருங்கள், எவ்வளோ அழகு, எவ்வளோ அழகு, சூப்பருங்க. அடியில் பாருங்கள், எவ்வளோ அழகு பாருங்க. எவ்வளோ அழகாக இருக்குது. என்ன பெருசு. நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன் இந்த மாதிரி இது என்ன சோதா கத்தலை என்ன படிப்பு அதை ஒரு இது எடுங்க, பேட்டி எடுங்க. பேட்டி அதான் இவதான் எடுத்துருக்காரு. பூவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த பூ அழகாக இருக்குது. இந்த பூ நான் என் வாழ்க்கையிலே முறையாக இப்போ தான் பார்க்குறேன். இந்த மாதிரி ட்ராகனில் எப்படி ஒரு பூ இருக்குமான்னு சொல்லிட்டு அதிசயமாக இருக்குது. இதுக்கு போகிறேன் உள்ள அந்த இது 8 மணிக்கு தான் பூக்கும். 8 மணிக்கு தான் பூக்குமா? சாயங்காலம் 8 மணிக்கு பூக்கும். இன்று ஏன் ரொம்ப குளிராக இருக்குன்னு தெரியவில்லை. ரொம்ப குளிராக இருக்குல்ல மேலே. சாயங்காலம் 7 மணிக்கு உங்கள் அம்மா போயிட்டு பூவை போல வாடி
கோயம்புத்தூரோட கிளைமேட்டுக்கு எல்லாமே வரும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து மறுநாள் காலையில் ஒரு 7:30 மணிக்கு போகும்போது இந்த பூ வந்து இந்த மாதிரி நிலமையில தான் இருந்தது. இது ஈவினிங் 8 to மறுநாள் காலையில் 8 வரைக்கும் நல்லா பூத்துருக்குன்னு சொல்லுவாங்க. எத்தனை பேருக்கு இது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். நான் கூடிய விரைவில் ட்ராகன் பழத்தோடு நான் வரேன். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.